சென்னையில் புறநகர் மின்சார ரயிலில் போதை ஆசாமி ஒருவர் அநாகரிக செயலில் ஈடுபட்டது பயணிகளை முகம் சுழிக்க வைத்துள்ளது. தாம்பரத்திலிருந்து கடற்கரை நோக்கி சென்ற அந்த ரயில் பெட்டியில் பெண்கள், குழந்தைகள் என பலர் பயணித்த நிலையில் அதீத போதையில் இருந்த ஒருவர் அநாகரிக செயலில் ஈடுபட்டார். இந்த சம்பவத்தின் போது பெண் பயணி ஒருவர் ரயில்வே பாதுகாப்பு படையின் உதவி எண்ணை தொடர்பு கொள்ள முயன்று அழைப்பு கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. பின்னர் 139 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொண்டபோது மறுமுனையில் ஹிந்தியில் பேசியதால் ஆங்கிலம் தெரிந்தவர்களுடன் இணைப்பு தருமாறு பெண் பயணி கேட்டுள்ளார். ஆனால் இணைப்பு கிடைக்காமல் தாம் அலைக்கழிப்பு செய்யப்பட்டதாக அந்த பயணி வேதனையுடன் சமூக ஊடகத்தில் பதிவு செய்துள்ளார். பொதுமக்கள் நிறைந்த ரயிலில் அநாகரீக செயல் நடந்தும் ரயில்வே உதவி எண்களை தொடர்பு கொள்ள முடியாதது பயணிகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. எனவே ரயில்வே துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. செங்கல்பட்டு அருகே ஏரியில் மண் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வடகால் கிராமத்தில் பெரிய ஏரி அமைந்துள்ளது. இங்கு ஏரியை தூர்வாரி மண் எடுக்க டெண்டர் விடப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்க உள்ளன. இந்த நிலையில் ஏரி மண்ணை எடுக்கக்கூடாது என கூறி கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து நள்ளிரவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏரியில் மண் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்க ஊராட்சித் தலைவர் பணம் தருவதாக ஆசை காட்டியதாகவும் போராட்டக்காரர்களின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் சட்டவிரோதமாக மணற்கொள்ளை நடைபெற்றதா என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. ஆலந்தூர் பகுதிக்கு உட்பட்ட மாவடி குளத்தில் சட்டவிரோதமாக 500 லாரிகளில் மணல் அள்ளப்பட்டதாகவும் இதனை மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை எனவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பகுதியில் எந்த அளவிற்கு மணல் அள்ளப்பட்டுள்ளது என்பது குறித்து ட்ரோன் மூலம் அளவீடு செய்து நிலத்தடி நீர்மட்டம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என பொதுப்பணி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.